திருவரங்கன் உலா அத்தியாயம் 5. அத்தியாயம் 4 சுருக்கம். சேவகன் வல்லபனை தாக்க முயற்சித்த போது ஆஜானுபாகுவான ஒருவன் ஒரு கூட்டத்துடன் வந்து இறங்க அவன் என்னவென்று விசாரிக்க வல்லபன் நடந்ததை கூற அது பொய் என்று சேவகன் சொல்ல உண்மையை அந்த பெண்ணிடமே கேட்டறிவோம் என்று அவள் அறைக்கு செல்கிறார்கள். அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது இனி காண்போம். சத்திரத்தின் கட்டிலை சூழ்ந்து கொண்டு எல்லோருமாய் நிற்க சேவகத் தலைவன் பைய பைய கட்டிலின் அருகில் சென்று அம்மணி என்று குரல் கொடுத்தான். அது அவள் செவியில் ஏறாதது போல் தோன்றவே மேலும் குரலை தூக்கி அம்மணி என்று அழைத்தான். பலமுறை அழைத்த பிறகு அவள் தன் கண்களை உலர்த்தி மெதுவாக பார்த்தாள். தாங்கள் யார் என்று இவர்கள் எல்லோரும் கேட்க வந்திருக்கிறார்கள், அதை தயவுசெய்து கூறுங்கள் அம்மா என்றான் சேவகத் தலைவன். எல்லோரும் ஆவலோடு அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை கேட்டிருந்தார்கள். அப்போது அந்த இளம் பெண்ணானவள் எதுவும் பேசும் விருப்பம் இல்லாதவள் போல் முகத்தை வலித்து கண்களை செம்பலித்து நா ஹாக்கு தேமு என்று விவரமில்லாமல் வாய்க்கு வந்தபடி ஏதோ சொன்னாள். உடன் சேவகத் தலைவனும் அம்மணி, நீங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லையே, தெளிந்து பேச வேணும் என்று விண்ணப்பிக்க அந்த இளம் பெண்ணும் முன்னை போலவே நா நா நான் என்றே ஏதும் புரியாதது போல சொல்வாள் ஆயினள். அப்பால் அனைவரையும் அழைத்து கொண்டு கூடத்திற்கு வந்த சேவகத் தலைவன், கேட்டீரா யாத்திரிகரே, பெண்ணுக்கு உன்மத்தம் பிடித்திருக்கிறது என்றேனே, நான் சொன்னது சரியாக போய்விட்டதா என்று கேட்டான். ஆமாம், உன்மத்தம் 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 என்று 3 முறை அடுக்கிவிட்டு பாகை திரித்த அந்த யாத்ரிகனும் வியப்பில் இருக்கும் ராஜவல்லபனை நோக்கி, தம்பி, இப்படி தப்பிதமாக கணக்கு போட்டு விட்டாயே, இவர்கள் ஒரு பைத்தியமான பெண்ணை அல்லவா விலங்கு பூட்டி அழைத்துச் செல்கிறார்கள், அப்படி இருக்க அனாவசியமாய் சந்தேகப்பட்டு விட்டாயே என்று கூறினான். பின்னர் அவன் அந்த தலைவனை நோக்கி, உமது காரியத்தை பற்றி இந்த பிள்ளை சந்தேகம் கொண்டு விட்டான், அதனால் நேர்ந்த விபரீதங்கள் தான் இவை, ஆகவே அவனை ஸ்மிருதி நியாயப்படி தண்டிக்கலாகாது என்று கூறினான். அதை அந்த சேவகத் தலைவன் மறுத்து பேச யாத்ரிகனுக்கும் அவனுக்கும் ஒரு நீண்ட வாக்குவாதம் எழுந்தது. முடிவில் அந்த யாத்ரிகன், நீர் எந்த நாட்டுக்காரர் ஐயா என்று தலைவனை நோக்கி கேட்க, ஏன் தொண்டை மண்டலம்தான் என்று இருமாப்புடனே மறுமொழி கூறினான். ஓஹோ, சம்புவராயர் ஆளும் பூமியா, அதுதான் அப்படி பேசுகிறீர், இருக்கட்டும். நாம் இப்போது இருப்பது எந்த நாடு தெரியுமா? கொங்கு நாடு. இந்த நாட்டை ஆள்வது யார்? மதுரையில் அரசு பண்ணும் சுரத்தான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேற்று நாட்டவர், நீங்கள் நிற்கும் இடமும் வேற்று நாடு. இங்கே நீங்களாக நியாயம் பண்ணி சிச்சை பண்ணினால் அது தப்பு 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 என்று கண்டிப்பாக கூறினான். உடனே யாத்ரிகர்களுடன் வந்தவர்களும் அது தப்பு 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 என்று கோஷ்டியாக ஒத்துப்பாடினார்கள். அது கேட்ட தலைவனும் அவ்வளவு பேர் சொல்வதை பார்த்து அயர்ந்து போய்